சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 முதல் 2024 வரை. துலாம் விருச்சிகம் 2 ராசிகளுக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி ஜனவரி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:04 மணிக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து சனி தனது மற்றொரு சொந்த ராசியான கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஜனவரி 19, 2023 செவ்வாய்க்கிழமை மாலை 6:04 கும்ப ராசிக்குள் சனி பகவான் அமர்கிறார். நிகழும் சுபகிருது வருடம் தை 3ஆம் நாள் கிருஷ்ணபட்சத்து தசமி திதி விசாகம் நட்சத்திரம் கண்டம் நாமயோகத்தில் பவம் நாமகரணத்தில் நேத்திரம் ஜுவனம் நிறைந்த மந்தயோகத்தில் காணும் பொங்கல் திருநாளில் நம்மை காப்பதற்காக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் குடிபெயர்கிறார். அதே சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29, 2023 புதன்கிழமை அன்று பகல் 1:07 மணிக்கு மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். துலாம் சித்திரை 3, 4 பாதங்கள் சுவாதி விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நம்பும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு பழகியவர்கள். அருவி நீர் போல அதிர்ந்து பேசாமல் பனிநீர் போல பாசமாய் பேசுவீர்கள். தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்த சனிபகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17, 2023 முதல் மார்ச் 29, 2025 வரை உள்ள காலகட்டங்களில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் நல்லதே நடக்கும். யோக பலன்கள் அதிகரிக்கும். சனி பகவான் இப்போது உங்களின் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலை உருவாகும். பூர்வீக சொத்து பிரச்சினை முடிவுக்கு வரும். இனி பணவரவு அதிகரிக்கும். வீட்டை கட்டி முடித்து கிரகப் பிரவேசத்தை கோலாகலமாக செய்வீர்கள். உங்களை கண்டும் காணாமல் சென்ற உறவினர்கள் நண்பர்கள் இனி வலிய வந்து பேசுவார்கள். 5ஆம் இடத்தில் சனி அமர்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தோழமையாக பழகுங்கள். சில நேரங்களில் உங்கள் உள்மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். யோகா தியானம் மூலம் சரிசெய்து கொள்ளுங்கள். இனி வலி நீங்கி வலிமை கூடும். தாய்மாமன் அத்தை வகையில் அலைச்சல் இருக்கும். புதிய சொத்து வாங்குவீர்கள். வாகன வசதி பெருகும். சனிபகவானின் பார்வை பலன்கள். சனிபகவான் உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். கண்ணை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அளவாக பழகுங்கள். அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். சனிபகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கை கால்வலி மரத்து போகுதல் மறதி வரக்கூடும். மனைவியுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். சனிபகவான் உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் ஷேர் மூலம் பணம் வரும். சனிபகவானின் நட்சத்திர சஞ்சாரம். உங்கள் தனாதிபதியும் சப்தமாதிபதியும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஜனவரி 17, 2023 முதல் மார்ச் 14, 2023 வரை மற்றும் அக்டோபர் 13, 2023 முதல் நவம்பர் 24, 2023 வரை சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் திடீர் பணவரவு உண்டு. அரசு அதிகாரிகள் உதவுவார்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மார்ச் 15, 2023 முதல் ஏப்ரல் 7, 2024 வரை மற்றும் செப்டம்பர் 3, 2024 முதல் டிசம்பர் 27, 2024 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும். சொத்து வாங்குவது விற்பதிலிருந்த தடைகள் நீங்கும். திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். வெளிநாட்டிலிருப்பவர்களால் ஹிந்தி தெலுங்கு பேசுபவர்களால் ஆதாயமடைவீர்கள். நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கு அழைப்பு வரும். உங்கள் 3 மற்றும் 6ஆம் வீட்டதிபதியுமான குருபகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனிபகவான் செல்வதால் ஏப்ரல் 7, 2024 முதல் மார்ச் 29, 2025 வரை உள்ள காலகட்டங்களில் முயற்சிகள் பலிதமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
குழந்தை பாக்கியம் கிட்டும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதர வகையில் நன்மை உண்டு. புது வீடு கட்டி குடிபுகுவீர்கள். பழைய கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும். என்றாலும் விபத்து, வீண் சந்தேகம், இனந்தெரியாத கவலைகள், மறைமுக எதிர்ப்புகள், வீண் பழி வந்து செல்லும். இல்லத்தரசிகளே, குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். கணவர் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார். மாமியார், மாமனார் உங்களை பெருமை பேசுவார்கள். அலுவலகம் செல்லும் பெண்களே, வேலைச்சுமை, மன உளைச்சலிலிருந்து விடுபடுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் தரும். கனவுத் தொல்லை, தூக்கமின்மை வரக்கூடும். நாட்டமில்லாமல் இருந்து வந்த உயர்கல்வியில் இனி ஆர்வம் பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும். வியாபாரிகளே, பற்று வரவு உயரும். பழைய சரக்குகள் விற்றுத் தீரும். அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்கள் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள். வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு கொள்முதல் செய்ய பாருங்கள். கூட்டுத் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாவார்கள். விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, கடல் வாழ் உயிரினங்களால் ஆதாயம் உண்டு. ஏஜென்சி, புரோக்கரேஜ் மற்றும் கல்வி நிறுவனங்களால் லாபமடைவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகஸ்தர்களே, அதிகாரிகளே ஆச்சரியப்படும்படி சில கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். கணினி துறையினர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் கிடைக்கும். இந்தச் சனிப்பெயர்ச்சி குழப்பங்கள், தடுமாற்றங்களில் இருந்து விடுவிப்பதுடன் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கையும் தருவதாக அமையும். பரிகாரம்: பாண்டிச்சேரிக்கு முன்புள்ள பஞ்சவடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை அனுஷம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள். உயர்கல்விக்கு கல்விக் கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் மாணவ, மாணவியரின் படிப்புக்கு உதவுங்கள். நினைத்ததை முடிப்பீர்கள். விருச்சிகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. மனதில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசும் நீங்கள் அன்புக்கு அடிமையாவீர்கள். மற்றவர்களை உடனே நம்பி உதவி செய்து தர்மசங்கடத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். சட்ட திட்டங்களை சரியாக பின்பற்றும் நீங்கள் வரம்பு மீறி பழகமாட்டீர்கள். இலவசமாக எதையும் பெறமாட்டீர்கள். இதுவரை ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்த சனிபகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17, 2023 முதல் மார்ச் 29, 2025 வரை உள்ள காலகட்டங்களில் சுக வீடான 4ஆம் வீட்டில் அமர்வதால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீர்கள். சனி ஆட்சி பெற்று அமர்வதால் குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டு இடம் பெயர்வீர்கள். அர்த்தாஷ்டமச் சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும். தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். தர்மசங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்கிக் கொள்வீர்கள். எந்த விஷயத்திலும் கூட்டு வேண்டாம். மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வீடு வாங்குவது, கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகி முடியும். அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது. அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். புது வண்டியாக இருந்தாலும் கூட அடிக்கடி பழுதாகும். இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை. தாயாருக்கு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும். தாய்வழி சொத்துகளில் சிக்கல்கள் வரக்கூடும். அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம். வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். பிள்ளைகள் கொஞ்சம் செலவு வைப்பார்கள். அவர்களின் நடவடிக்கையில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சனிபகவானின் பார்வை பலன்கள். சனிபகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சோர்வு, களைப்பு வந்து நீங்கும். அவ்வப்போது கோபப்படுவீர்கள். சனிபகவான் உங்களின் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும். பழைய பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நிலுவையிலிருந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். சனிபகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். வேலை மாறுவீர்கள். புது பொறுப்புகளும் உங்களை நம்பி தரப்படும். சனிபகவானின் நட்சத்திர சஞ்சாரம். உங்கள் ராசிநாதனும் சஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஜனவரி 17, 2023 முதல் மார்ச் 14, 2023 வரை மற்றும் அக்டோபர் 13, 2023 முதல் நவம்பர் 24, 2023 வரை சனி பகவான் செல்வதால் இக்கால கட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள்.
கோபத்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். வேலைச்சுமையால் சோர்வடைவீர்கள். அரசு காரியங்கள் விரைந்து முடியும். வெகுநாட்களாக வராமலிருந்த பணம் இப்போது கைக்கு வரும். பெரிய பதவிகள் தேடி வரும். மார்ச் 15 2023 முதல் ஏப்ரல் 7 2024 வரை மற்றும் செப்டம்பர் 3 2024 முதல் டிசம்பர் 27 2024 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்கால கட்டத்தில் புதிய நண்பர்களால் வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகும். உங்கள் பேச்சில் பக்குவம் தெரியும். லோன் மூலம் புது வாகனம் வாங்குவீர்கள். அயல்நாடு செல்ல இப்போது விசா கிடைக்கும். அடிப்படை வசதிகள் பெருகும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியுமான குருபகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் ஏப்ரல் 7 2024 முதல் மார்ச் 29 2025 வரை உள்ள காலகட்டங்களில் தொட்ட காரியம் துலங்கும். பொது விழாக்களுக்கு தலைமை தாங்குவீர்கள். குலதெய்வ நேர்த்திக்கடனை செய்து முடிப்பீர்கள். இல்லத்தரசிகளே, உடல் எடையை குறைக்க பட்டினி கிடக்காதீர்கள். புது டிசைனில் நகை வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களே, ஓவர் டைமிலிருந்து விடுபடுவீர்கள். சக ஊழியர்களின் நல்லவர்கள் யார் என்பதை உணருவீர்கள். கன்னிப் பெண்களே, காதல் வலையில் இப்போது சிக்கிக் கொள்ளாதீர்கள். உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கல்யாணம் தடைபட்டு முடியும். மாணவிகளே, விளையாட்டைக் குறைத்து படிப்பில் அக்கறை செலுத்துங்கள். தெரியாதவற்றை வகுப்பாசிரியரிடம் கேட்டுத் தெரிந்து கொள்ளுங்கள். அலட்சியப்போக்குடன் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கம் இனி வேண்டாம். வியாபாரிகளே, பண விஷயத்தில் கராராக இருங்கள். போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும். வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துங்கள். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம் உண்டாகும். வேலையாட்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளால் அதிக ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களே, சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள். பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீர்கள். கடின உழைப்பால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவீர்கள். கணினி துறையினருக்கு பார்வை கோளாறு, தசைப்பிடிப்பு நீங்கும். புதிய சலுகைகள் கிடைக்கும். இந்த சனி மாற்றம் வேலைச்சுமையையும் செலவுகளையும் அவ்வப்போது தந்து அலைக்கழித்தாலும் தொலைநோக்கு சிந்தனையால் துவளாமல் வெற்றி பெற வைக்கும். பரிகாரம்: கஞ்சனூர் அருகிலுள்ள திருக்கோடி காவலூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீபால சனீஸ்வரரை அஸ்வினி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள். சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் பிள்ளைகளுக்கு உதவுங்கள். தடைகள் நீங்கும்.